மஞ்சுமேல் பாய்ஸ் எங்க பார்த்தாலும் இந்த படத்தை பத்தி தான் எல்லாரும் ரொம்பவே வெகுவா பேசிட்டு இருக்காங்க. சரி, அப்படி இந்த படத்துல என்னதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நானும் நம்ம சென்னையில் இருக்கக்கூடிய விஆர் மாலுக்கு இந்த படம் பார்க்க போயிருந்தேன். விஆர் மால் பத்தி சென்னையில் இருக்கவங்களோட சொல்ல வேண்டாம், எல்லாத்துக்குமே தெரியும். ரொம்ப அருமையான ஒரு தியேட்டர், அதோட ஆம்பியன்ஸே வேற லெவலா இருக்கும். ஸோ நான் சென்னையில பார்த்த முக்காவாசி படம் இந்த தியேட்டர் தான் பார்த்துருக்கேன். ஸோ படம் பார்க்க போனேன். நான் குறிப்பா போனது கமலஹாசன் அவர்களோட அந்த பாட்டு இருக்கு அப்படிங்கிற அந்த ஒரே ஒரு காரணத்துக்காண்டி தான் போனேன். சரி, படத்தை பார்ப்போம், அப்படி என்னதான் இருக்கு, எல்லாரும் ஆக ஓகோன்னு பேசுறாங்களே, என்னதான் இருக்கு அப்படின்னு பார்ப்போம்னு போயிருந்தோம். உண்மையிலே சொல்றாங்க, படம் ஒரு அருமையான ஒரு கதை. 2 மணி நேரம் 15 நிமிஷம் தான் படம், சரியா? சோ இந்த இன்டர்வெல்லாம் சேர்த்து நமக்கு 2.5 மணி நேரம் வச்சுக்கலாம். இந்த 2.5 மணி நேரமும் நம்மளை நம்ம சீட்டை விட்டு எந்திக்க விடல. ஃபர்ஸ்ட் ஒரு 10 நிமிஷம் படம் கொஞ்சம் ஸ்லோவா தான் போச்சு. ஆனா படம் போக 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 பாத்தீங்கன்னா இது என்ன அது என்ன அப்படின்னு நம்மள ஒரு சஸ்பென்ஸ்ல ஒரே வச்சிருந்தாங்க. அண்ட் இன்ஃபேக்ட் இந்த படத்துல நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. சரி, இந்த படத்தை பத்தி நான் ரொம்ப லேட்டா தான் ரிவ்யூ பண்றேன். ஸோ இதுக்கு முன்னாடியே நிறைய பேர் சொல்லியிருக்கலாம், நீங்க மீம்ஸ்ல பார்த்துருக்கலாம், இருக்கட்டும். இந்த படத்தை மையமா வச்சு எடுத்தது எது அப்படின்னா குணா குகையை தான் மையமா வச்சு எடுத்திருக்காங்க. இந்த குணா குகை கொடைக்கானல் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து 8.5 கிலோமீட்டர் தள்ளி இருக்குங்க. இந்த குகைக்கு எதுக்கு குணா குகை அப்படின்னு பேர் வந்துச்சுங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே நல்லா தெரியும். கமலஹாசன் அவர்கள் அந்த ஸ்பாட்டுக்கு போய் அந்த குணாங்கிற ஒரு திரைப்படத்தை எடுத்ததுனாலதான் அந்த குகைக்கு குணா குகை அப்படின்னு பேர் வந்துச்சு. அதுக்கு முன்னாடி அந்த குகை இருந்த அந்த இடத்த என்னன்னு சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, அந்த பர்டிகுலரான அந்த குகையை டெவில்ஸ் கிச்சன் அப்படின்னு சொல்றாங்க. யாரு இந்த டெவில்ஸ் கிச்சன் அப்படின்னு இதுக்கு பேர் வச்சா அப்படின்னா, பிரிட்டிஷ் ஆபீசர் BS வார்டு அப்படிங்கிறது அந்த குகைக்கு டெவில்ஸ் கிச்சன் அப்படின்னு பேர் வைக்கிறாரு. இதற்கும் நம்ம ஹிந்து மதத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்கு, அதையும் நான் சொல்றேன், நீங்க கேட்டுக்கோங்க. இதுக்கு முன்னாடி ஹிந்து மதமும் அறிவியலும் சொல்லிட்டு வீடியோ போட்டுருங்க, அதை பார்க்கலாம், தயவு செஞ்சு போய் பார்த்துட்டு வந்துருங்க. இந்த டெவில்ஸ் கிச்சன் அப்படிங்கிற இந்த ஒரு வார்த்தைக்கும் நம்ம புராணங்களுக்கும் சம்பந்தம் இருக்கு. என்னன்னா, மகாபாரதத்துல பஞ்ச பாண்டவர்கள் காட்டுக்குள்ள போவாங்க. சோ அவங்க இந்த காட்டுக்கு வந்ததாகவும், இந்த ஒரு குகைக்கு பக்கத்துலதான் அவங்க சமைச்சு சாப்பிட்டதாகவும் புராணங்கள்ல சொல்லப்படுது. அதனாலேயே கூட இதை அந்த கிச்சனுங்கிற வார்த்தை அந்த டெவில்ஸ் கிச்சன் அப்படிங்கிறது, அந்த கிச்சனுங்கிற வார்த்தை இந்த ஹிந்து புராணத்துல பாண்டவர்கள் சமைச்சு சாப்பிட்டதுனால கூட அதுல இருந்து எடுத்துக்கிட்டாங்கிறத கூட சொல்றாங்க. சரி, கிச்சனுங்கிற வார்த்தை அதுல இருந்து எடுத்தாங்க, டெவில்ங்கிற வார்த்தை எதனால வந்துச்சு அப்படின்னா, அந்த குகைக்குள்ள உளுந்தவன் எவனுமே இது வரைக்கும் வெளியே வந்ததே கிடையாது. அப்படிப்பட்ட ரொம்ப ஒரு ராசியான குகை இந்த குகை. தயவு செஞ்சு இந்த குகையில நம்ம ஊருக்குள்ள நிறைய ஆழ்துளை கிணறுகள் இருக்கு. அதுலயும் நீங்க குழந்தைகளை விளையாடுவதும் ஜாக்கிரதையா விடணும். ஏன்னா அந்த குழிக்குள்ள விழுந்தாலும் பிழைக்க முடியாது, இந்த குழிக்குள்ள விழுந்தாலும் பிழைக்க முடியாது. அதனால ரொம்ப கவனமா இருந்துங்க. சரி, இப்ப நம்ம கதைக்குள்ள போலாம். இந்த கதை என்ன அப்படின்னா, கேரளாவில் இருக்கக்கூடிய ஒரு லோயர் மிடில் கிளாஸ் ஃபேமிலிங்க. அப்பர் மிடில் கிளாஸ் ஃபேமிலி கூட கிடையாது, லோயர் மிடில் கிளாஸ் ஃபேமிலி. எல்லாமே அந்த வயசு பசங்க, அந்த கல்யாண வயசுல இருக்கக்கூடிய அந்த பசங்க ரொம்ப ஜாலியா, அதான் சொல்லுவாங்களே, இளங்கன்று பயம் அறியாது அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப ஜாலியா எதை பத்தியுமே கவலைப்படாம ஒரு ட்ரிப்பு போடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்ப அதுல அவங்களுக்குள்ள டிஸ்கஷன் வருது, என்ன ட்ரிப்பு போடலாம் அப்படின்னு பார்த்தா, சரி கொடைக்கானல் போகலாம் அப்படின்னு போகும்போது, இந்த கொடைக்கானல் சரி கமலஹாசன் அவர்கள் இந்த படம்லாம் எடுத்திருக்காங்க, இந்த ஸ்பாட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்பாட்டுக்கு போறாங்க. இந்த ஸ்பாட்டுக்கு போற இடத்துல இந்த நண்பர்களா போனதுல கூட இருந்த ஒரு ஆள், அவர் நான் பேரை சொல்ல வரும்போது ஸ்பாய்லர் ஆயிடும், நீங்களே போய் பாருங்க. கூட இருந்த ஒரு நபர் இந்த குழிக்குள்ள விழுந்துடுறாப்படி. அப்போ அது வரைக்கும் படம் ஒரு எந்துவா போயிட்டு இருந்ததுங்க. அது எங்க பார்த்தாலும் ஒரே சிரிப்பு சத்தம், காமெடி பண்றாங்க, எல்லாம் இருந்துச்சு. ஆனா அந்த குழிக்குள்ள போன உடனே தியேட்டரே அப்படியே we became very serious. அதுக்கப்புறம் குழிக்குள்ள விழுந்த மனுஷன் வெளியே வந்தாரா வரலையா அப்படிங்கிறத அந்த படத்தோட முழு கதை. ஸோ கண்டிப்பா இந்த தியேட்டர்ல பாருங்க, எவ்வளவு சீக்கிரமா தியேட்டர்ல பார்க்க முடியுமோ பாருங்க. இப்போ எனக்கு இன்னைக்கு தான் டைம் கிடைச்சது, சண்டே. நீங்க அந்த வீடியோ பண்ணிட்டு இருக்கேன், சண்டே ஒரு 5 மணிக்கு இந்த வீடியோ பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு தான் எனக்கு டைம் கிடைச்சது. 1:30 ஷோ போனேன், 1:30க்கு போயிட்டு ஒரு 3:30க்கு வீட்டுக்கு வந்தேன். இப்பதான் ரிலாக்ஸா பண்ணிட்டு இருக்கேன். ஸோ கண்டிப்பா அந்த படத்தை தியேட்டர்ல பாருங்க, உங்களுக்கு சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். இந்த குணா குகைக்குள்ள இந்த ஆள் விழுந்து இவர் வெளியே வந்தாரா இல்லையா அப்படிங்கறது அந்த படத்தோட கதை. இது உண்மையிலே 2006ல நடந்த ஒரு விஷயத்தை தான் இது எடுத்திருக்காங்க. ஸோ இந்த படம் நமக்கு கற்பிக்கக்கூடிய ஒரு பாடம் என்னவென்றால், நம்ம முன்னோர்கள் சொல்லுவாங்க என்னன்னா,
தீலையும் தண்ணிலையும் ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு விஷயம், எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாவுக்கு போகும்போதும் கவர்மெண்டோட ரூல்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுங்க. இப்போ வந்து ஒரு கம்பி போட்டு வச்சிருக்காங்க, இந்த இடத்துக்குள்ள யாரும் போகாதீங்கன்னா அந்த இடத்துக்குள்ள போகாதீங்கய்யா. அதை தாண்டி போய் தான் நிறைய விபரீதங்களை வந்து நம்ம வந்து ஃபேஸ் பண்ணோம். கவர்மெண்ட் வந்து ஒரு இடம் இந்த வழியா போகாதீங்க, ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா, இதுக்குள்ள போகாதீங்கன்னா அது உள்ள என்ன இருந்துட்டு போகுது, போகாதீங்க, அவ்வளவுதான். சரியா? ஸோ அதனால நம்ம பாதுகாப்பா இருக்கணுங்கிறது இந்த படம் வந்து நமக்கு வந்து உணர்த்த வருது. அண்ட் இந்த படத்துல வந்து ரொம்ப எனக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னா, அந்த கமலஹாசனோட அந்த பாட்டோட ரெஃபரன்ஸ். இப்போ அந்த பாட்டை நான் உங்களுக்கு பாடி காமிச்சிருவேன். அந்த பாட்டை பாடினா அந்த பைத்தியக்காரங்க காப்பி ரைட் கொடுத்துருவானுங்க. அதனாலதான் பாட்டை வந்து நான் பாடாம இருக்கேன். சரியா? ஸோ அந்த கண்மணி அன்போட காதலன் எழுதும் லெட்டர் இல்ல கடிதம், அந்த பாட்டு வந்து இந்த படத்துல வந்துருச்சு. ஸோ நான் மெயினாவே அதுக்கு தான் போனேன். ஸோ இன்ட்ரோலயே அந்த பாட்டு இருக்கும், படம் ஆரம்பிக்கும் போதே அந்த பாட்டோட பிகினிங் இருக்கும், எண்டிங்லேயே இந்த பாட்டோட இது இருக்கும். ஸோ ஒரு அருமையான ஒரு பாடல். தியேட்டர்ல இருந்த எல்லாருமே அந்த பாட்டு வந்தப்போ வந்து கை தட்டி கரகோஷம் எழுப்பி அந்த பாடல் வந்து ரசிச்சாங்க. ஸோ நீங்க என்ன நோட் பண்ண அப்படின்னா, கமலஹாசன் அவர்களோட அந்த தோல்வி படங்கள் எல்லாமே வந்து இப்போ ரீரிலீஸ் ஆகி ஹிட் ஆயிட்டு இருக்கு. அதை நீங்க தெரிஞ்சுக்கணும். இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அந்த காலத்துல ரிலீஸ் ஆகும்போது அந்த படம் புரியல, ஐயோ வந்து ஆளவந்தான் புரியல, இல்ல அது புரியல, இது புரியல, விக்ரம் புரியல அப்படின்னு சொல்லிட்டு இருந்த ஒரு இது போய் இப்ப ரீரிலீஸ் ஆச்சுன்னா அது எல்லாமே ஹிட். இது கமலஹாசன் அவர்களே சொல்லுவாங்க. இப்ப அன்பேசியம் ரிலீஸ் ஆன ஹிட், இப்ப வந்து குணா ரிலீஸ் ஆன ஹிட். ஸோ எல்லாமே வந்து அவர் அப்ப போட்ட உழைப்பு தான் இப்போ வந்து மக்கள் வந்து பார்த்து அதை வந்து ரொம்ப வெகுமதிப்பா இருந்தாங்க. இப்போ ஆளவந்தான் ரீலீஸ் ஆயிருந்த டிசம்பர் மாதம் நான் போனேன், தியேட்டர்ல உட்கார இடம் இல்லை. என் பக்கத்துல ஒரு ரெண்டு 55 வயசானவங்க உட்காந்துருக்காங்க. அவங்க சொல்றாங்க, அவங்கள்ட்ட கேட்டேன், சார் இந்த படம் நீங்க ஏற்கனவே பார்த்துருக்கீங்களா கேட்டோம். அவங்க சொல்றாங்க, நான் 22 வயசா இருந்தப்ப இந்த படம் ரிலீஸ் ஆச்சு, இப்போ நாங்க வந்திருக்கோம், ரொம்பவே எங்களுக்கு வந்து சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க ஷேர் பண்ணாங்க. ஸோ வந்து ஒரு மனிதனோட தோல்வியை வந்து அவனுக்கு அடையாளமா இருக்கு அப்படின்னா அது வந்து கமலஹாசன் அவர்கள் தான் நான் சொல்லுவேன். ஸோ அப்படியாப்பட்ட ஒரு லெஜண்ட் கமலஹாசன். இன்னொன்னு என்ன அப்படின்னா, இப்போ வந்து கமலஹாசன் அவர்களை இன்ஸ்பிரேஷனா வச்சு இப்படி படம் எடுக்கிறது தப்பு, இல்ல கமலஹாசனை காப்பி அடிக்கிறாங்க அப்படிங்கிற கருத்தெல்லாம் வந்து நம்ம வந்து ஏத்துக்கவே முடியாது. இப்ப எல்லாரையும் பார்த்து எல்லாரும் காப்பி அடிச்சு தான் வந்திருக்காங்க. இப்போ ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஆகுறாரு அப்படின்னா அவர் இன்னொரு ஐபிஎஸ் ஆஃபீஸரை பார்த்து தான் ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஆவாரு. ஆனா அவனோட முயற்சி அதுல இருக்குல்ல, அதுக்குன்னு அந்த ஐபிஎஸ் ஆஃபீஸரை பார்த்து காப்பி அடிச்சு ஒரு ஆனந்தம் நம்ம சொல்ல முடியாது. இப்போ கமலஹாசன் அவர்களை கேட்டீங்கன்னா அவர் சொல்லுவாரு, நான் சிவாஜி கணேசன் பார்த்துதான், சிவாஜி கணேசன் அவர்களை பார்த்தா நடிக்க வந்தேன்னு சொல்லுவாரு. அதுக்கு ஒரு காப்பி அடிச்சாரு நம்ம சொல்ல முடியாதுல்ல. அதனால வந்து ஒருத்தர் கொடுக்குற விஷயத்தை நம்ம இன்ஸ்பயர் பண்ணி நமக்கு ஏற்ற விதத்துல மாத்திக்கணும். அவங்க அப்படியே இம்பர்சனேட் நம்ம பண்ணக்கூடாது, அதான் விஷயம். ஸோ படம் வந்து உண்மையிலே ஒரு சூப்பரான ஒரு படம். நிறைய படங்களுக்கு நான் போகும்போது ஏன்டா இந்த படத்துக்கு வந்தோம் அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணியிருப்போம், அப்படிதானே சில சமயங்கள். ஆனா இந்த படத்துக்கு உண்மையில சொல்றேன், ஏன் இந்த படத்துக்கு வந்து நான் ஃபீலே பண்ணல, இப்படியாப்பட்ட ஒரு படத்தை நம்ம தியேட்டர்ல பார்த்துட்டோமே அப்படின்னு நினைச்சு சந்தோஷம் தான் பட்டோம். ரொம்ப அருமையான படம். எந்த ஒரு ஆபாசமான காட்சிகளும் கிடையாது, எந்த ஒரு முகம் சுளிக்கக்கூடிய ஒரு காட்சிகளும் கிடையாது. குடும்பத்தில் இருக்கிற பெண்களோட தாராளமா நீங்க போய் இந்த படம் பார்க்கலாம். படம் வெற்றி பெற நம் யூடியூப் சேனல் சார்பாக வாழ்த்துக்கள்.